காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12 ராசிகளில் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடியது இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரிஷப ராசியினருக்கு கடந்த 2.5 ஆண்டு கால பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பெயர்ச்சி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கர்மஸ்தானத்தில் இருந்திருக்கு. அப்போ கர்மஸ்தானத்திலிருந்து ரிஷப ராசிக்கு விரயஸ்தானத்தை நேரடியாக சனி பார்த்த காரணத்தினால அதிகப்படியான விரயங்கள் அப்படிங்கிறது சம்பந்தமில்லாத விரயங்கள் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருந்திருக்கும். இதில் இந்த ஆண்டு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டிற்கான சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷப ராசிக்கு கர்மஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்குது. அப்போது லாபஸ்தானத்திற்கு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பகவானுடைய பயிற்சி லாபஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்தா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சனி பகவானுடைய பெயர்ச்சி லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு இருக்குது. அடுத்த 2.5 ஆண்டு காலத்தை கண்டிப்பாக இந்த ரிஷபராசினர் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.